ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஷர்ஹ் சுன்னah நபி வழி என்ற இஸ்லாமிய கொள்கையின் 24வது வகுப்பு 24வது அமர்விலே இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். 109வது விஷயம், பக்கம் 76, நூலின் இறுதி பகுதிக்குள் நுழைந்திருக்கிறோம். பக்கம் 76, 109வது விஷயம், இறைவன் மீதான அதீத ஆவல் மற்றும் அன்பு ஆகியவற்றின் பக்கம் அழைப்பவர்களுடன் அமர்வதை தவிர்த்துக் கொள்ளும். அது என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவன் மீதான அதீத ஆவல் மற்றும் வழிகெட்ட வழியில் செய்யப்படும் அன்பு ஆகியவற்றின் பக்கம் அழைப்பவர்களுடன் அமர்வதை தவிர்த்துக் கொள். அல்லாஹ்வின் பால் அன்பு செலுத்துவது, அல்லாஹ்வின் பால் அல்லாஹ்வை நேசிப்பது என்பது மார்க்கத்திற்கு முரணான விஷயமா? இவர்களோடு ஆனால் பேசுவதை தவிர்த்துக் கொள் என்று சொல்கிறார்கள் என்றால் இதன் அர்த்தம் என்ன? இங்கு தவறான வழியில் வழிகெட்ட முறையில் செய்யப்படுவதை குறிக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கு தவறான வழிகெட்ட முறையில் செய்யப்படுவதை இது குறிக்கின்றது. எதை குறிக்கின்றது? எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அவனை நேசிப்பது என்பது படைத்தவனை நேசிப்பது, மகத்துவமிக்கவனை நேசிக்கக்கூடிய விஷயங்கள், அவனுடைய கட்டளைகளை சிறம்பட நாம் செயல்படுத்துவது, இந்த அடிப்படையை குறிக்கின்றதே தவிர, அல்லாஹ்வின் அடியார்களே, வழிகெட்ட சூஃபிகள் வேறு விதமான ஒரு நேசத்தை சொல்வார்கள். எப்படி என்றால், அல்லாஹ்வை நாம் மனதார நேசிக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு நேசத்திற்குரியவன், காதலிக்க வேண்டும். எப்படி? காதல் செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நபியை காதலிக்க வேண்டும், அல்லாஹை காதலிக்க வேண்டும், ஆஷிக், இஷ்க், இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இது வழிகேடு. இதைத்தான் இமாம் பர்பஹாரி அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். இது தவறான கொள்கை. அல்லாஹ்வை அவன் மகத்துவத்திற்கு ஏற்பவாறு நாம் பார்க்க வேண்டும், ரப்புல் ஆலமீனை. அதை விட்டுவிட்டு உங்களில் ஒருவனை போல, ஒரு தோழனாக, ஒரு மனிதனாக, ஒரு காதலியாக, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வழிகெட்ட சிந்தனை இவர்களிடம் இருக்கும். நாம் நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நபி கொடுத்த கட்டளையை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி காமிப்பது, அவர்கள் சொன்னதை செய்வது. அதை விட்டு விடுவார்கள். அதை விட்டுவிட்டு இஷ்கு ரசூல், ஆஷிகுர் ரசூல், ஆஷிகுர் ரப் என்று அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வின் காதலிப்பவர்கள், நபியை காதலிப்பவர்கள் என்று இந்த காதல் ஒரு மாதிரியான ஒரு அருவருப்பான ஒரு சில விஷயங்களை இவர்கள் நெருக்கம் என்று சொல்வார்கள். அதை அல்லாஹ் எந்த ஒரு காரணத்திலும் சஹாபாக்களிடம் இல்லாத ஒரு நெருங்கும் முறையை இவர்கள் பயன்படுத்துவார்கள். இது வழிகேடு. இதற்கு மேல் இதை சொன்னால் இன்னும் மோசமாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்லக்கூடிய இடம் இது இல்லை. ஆனால் இது மோசமான ஒரு விஷயம். இதிலிருந்து முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசியுங்கள், நபியை நேசியுங்கள், நபியை காதலியுங்கள் என்பார்கள். என்ன காதலிப்பது? காதல் என்றால் என்ன வார்த்தை? இவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆஷிக் ரசூல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆஷிக் ஆஷிக் என்று சொல்வார்கள். எதற்கு எடுத்தாலும் இஷ்கு, யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கவில்லையா? இஷ்கு, அது இது, இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இது வழிகேடான தனம் என்பதைத்தான் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். அதீத ஆவல் மற்றும் வழிகெட்ட வழியில் செய்யப்படும் அன்பு ஆகியவற்றின் பக்கம் அழைப்பவர்களுடன் அமர்வதை தவிர்த்துக்கொள். மேலும் பெண்களுடன் தனித்திருப்பவர்களையும்
அவர்களின் அத்தகைய வழிகளையும் தவிர்த்துக்கொள், ஏனெனில் இவர்கள் அனைவரும் வழிகேட்டிலேயே உள்ளனர். இது என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் இந்த சூஃபிகளை பற்றி, இமாம் பர்பஹாரி அவர்களை பற்றி பேசுகிறார்கள். அதாவது எனக்கு எல்லாம் ஹராம், நான் துறவி, நான் அப்படி. மார்க்கத்தில் துறவரம் என்பது ஏதாவது இருக்கிறதா? மார்க்கத்தில் துறவரம் என்பது என்ன? ஹராம். ஆனால் நமக்கென்று ஒரு துறவரம் இருக்கிறது. அந்த துறவரம் என்பது என்னவென்றால் ஜுஹுத் என்று சொல்வோம். அது என்ன ஜுஹுத்? உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, கல்யாணத்தை பிரம்மச்சாரியாக வாழ்வதை பற்றி மார்க்கம் சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துறவரம் என்பது உலகத்தை தலையில் வைக்காதீர்கள். பூமியை, இந்த உலகத்தின் துனியாவை உங்கள் தலையிலே வைத்து வீடு கட்டுவது, வாசலில் இருப்பது, உலகத்திலே சாதிக்க வேண்டும், பணம் பொருளை வாங்கி வாங்கி சேகரிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது. தன் கைக்கு அல்லாஹ் என்ன வழங்கியிருக்கிறானோ அதோடு போதும் என்ற அந்த மனப்பான்மையுடன் வாழ்வது, இதுதான் ஜுஹுத் என்று சொல்வார்கள் உலமாக்கள். இதற்கு இன்னும் விளக்கங்கள் இருக்கிறது. இதுதான் உலக வாழ்க்கை துறந்து வாழ்வது. ஆனால் இந்த வழிகேடர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நான் துறந்து வாழ்கிறேன் என்றால் மாற்று மதத்தில் இருப்பது போல துறவரத்தை பேசுவார். ஷேக் ரபி அவர்கள் நேரத்தில் சொல்கிறார்கள், உலமாக்களில் இந்த விளக்கத்துறை எழுதியவர்கள் சொல்கிறார்கள், மற்ற மதத்திற்கு துறவரத்தை சொல்லிவிட்டு கடைசியில் விபச்சாரத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் ஒருபோதும் இந்த துறவரம் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தடை செய்துள்ளான். இது ஒரு அடிப்படை, இது ஒரு ஹராமான ஒரு விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, துறவரத்தில் இருப்பது. சரி, கேட்பார்கள், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் நிக்கா செய்தார்களா? உலமாக்கள், சில உலமாக்களிடம் நிக்கா செய்வதாக நமக்கு அறிவிப்புகள் வரவில்லை. சில உலமாக்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் நிக்கா செய்யவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் நிக்காவை வேண்டாம் என்று சொன்னார்களா? அவர்கள் திருமணத்தை வேண்டாம், நம் திருமணம் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்? ஆம், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாபெரும் அறிஞர், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவின் மாபெரும் அறிஞர் என்று சொன்னால், மாபெரும் ஆலிமை என்றால் அது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வருவார்கள். எந்த வருடம் மரணித்தார்கள்? யாருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மரணித்த வருடம் புரியல, மிக்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நம்பர். 728 728 இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். நாம் இப்போது இருப்பது அப்படியே பாதி டபுள் பண்ணுங்க, 1447. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு நிக்கா செய்வதற்கு நேரமே இல்லாமல் இருந்தது. கல்வி, தாவா, அழைப்பு பணி, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவது, மறுபடியும் தாவாவை செய்வது, மறுபடியும் சிறை உண்டப்படுவது என்று இப்படியே தங்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. எனவே அவர்களுக்கு நிக்காக செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது என்றுதான் உலமாக்கள் சொல்கிறார்களே தவிர, நிக்கா என்பது ஒரு முஃமினின் தீனின் பாதி என்பதை தெளிவாக சொன்ன உலமாக்கள் அவர்கள் செய்யவில்லை என்பதற்கு திருமணம் செய்யக்கூடாது என்பது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, திருமணம் என்பது அடிப்படை, அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானா? அப்படி என்றால் எப்படி மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள்? எப்படி அந்த அடிப்படை என்பது இருந்திருக்கும்? யாருக்கு தெரியும்? அவர்களிடம் அடிமைகள் இருந்திருக்கலாம். உலமாக்களிடம், அன்றிருந்தவர்களிடம் அவர்களில் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். திருமணம் இல்லை என்றால் திருமணம் மட்டும்தான் வழியா? அதை தீர்த்துக் கொள்வதற்கு வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹு அலம். ஒருவர் ஒரு அறிஞர் திருமணம் செய்யவில்லை, அதனால் நாம் திருமணம் செய்யாமல் இருக்கலாம் என்று யாராவது பேச முடியுமா? ஆனால் இது எங்கே வழிகேட்டு கொண்டு போய் சேர்த்துவிடும்? அல்லாஹ்வின் அடியார்களே, விபச்சாரத்தில் விழுகிறார்கள், தவறான விஷயங்கள் ஏற்படுகிறது. நான் துறவரத்தில் இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு தவறிலே ஹராமிலே விழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று உலமாக்கள் இந்த விளக்கு உரை எழுதியதிலே விளக்குகிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்திலாத்தை பயந்து கொள்ளுங்கள். பெண்களிடம், அந்நிய பெண்களிடம் அல்லாஹ்வின் அடியார்களே, தனித்திருப்பதை மார்க்கம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். பள்ளிவாசலிலேயே ஆண்கள் இஸ்தர்ஹுன் அலைகுன்ன பிஹஃபாத்தித் தரீக் லைஸ லகுன்ன அன் தஹ்குக்ன ஷாரி', அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளிவாசலில்
பெண்களே பொறுமையாக இருங்கள், சற்று ஓரமாக செல்லுங்கள், நீங்கள் நடுவிலே செல்ல வேண்டாம், வழியில் ஓரத்திலே செல்லுங்கள், ஆண்களோடு கலக்காதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இதற்கு உலமாக்கள் ஆதாரம் அளிக்கிறார்கள். ஈமான் உயர்ந்த நிலையில் கெட்ட எண்ணங்கள் வராத ஒரு பள்ளியிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஆண்களையும் பெண்களையும் பிரிந்து போக சொல்கிறார்கள், கலக்காதீர்கள் என்று சொன்னால், மற்ற இடத்தில் சர்வசாதாரணமாக பெண்களுடன் பேசுவது என்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. மஹரம் இல்லாத ஹராமான ஒரு பெண்ணுடன் பேசுவது, தனிமையில் இருப்பது என்பது எல்லாம் ஹராம். ஆனால் இன்று லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டதினால் அதனால் இந்த சமூகம் பார்த்தது என்ன, அதனால் இந்த சமூகம் சந்தித்தது என்ன, எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன. ஏன் இந்த விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே ஹராம், இக்திலாத் ஹராம். அதனால்தான் நிக்காஹிலே சொல்கிறோம், இக்திலாத்தை செய்யாதீர்கள், ஹராம். ஆண்கள் பெண்கள் கலப்பதற்கு வழிவகுத்து விடாதீர்கள். எந்த இடத்திலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மஹரம் இல்லாதவர்கள் உங்கள் பெரியமா மகள்களாக இருக்கட்டும், உங்கள் சின்னம்மா மகள்களாக இருக்கட்டும், என் தங்கச்சி, என் அக்கா, அவர்கள் உங்கள் அக்காவும் இல்லை, உங்கள் தங்கச்சியும் இல்லை, உங்கள் சொந்தக்காரர்கள். உங்கள் அக்கா, உங்கள் தங்கை என்பது உங்கள் கூட பிறந்தவர்கள், உங்கள் ரத்தம். பெரியமா மகள்கள், சின்னம்மா மகள்கள் என்பவர்கள் யாரும் மச்சி, மச்சினிச்சி, இவர்கள் எல்லாம் ஹராம். என் குடும்பம் என்ன குடும்பம் புரியவில்லை. குடும்பம் என்றால் அவர்களுக்கு துஆ செய்யுங்கள், சலாம் சொல்லுங்கள், உதவி செய்யுங்கள், தேவையுடையவர்களாக இருந்தார்கள் ஜக்காத்தை கொடுங்கள், இதுதானே மார்க்கம். அவர்களுடன் பேசுவது மார்க்கமா? குறைந்தபட்ச அளவை உலமாக்கள் சொல்கிறார்கள். மஹரம் இல்லாத பெண்களிடம் குறைந்தபட்ச அளவு என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தார்களாக இருந்தால் அவர்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்திலே நோருவது, அவ்வளவுதான். அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நல்லா இருக்கீங்களா, உடம்புலாம் எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன், خلاص خلاص. இதைதான் உலமாக்கள் சொல்கிறார்கள். இதை தாண்டி எந்த விதமான ஒரு வரம்பு மீறுதல், அல்லாஹ்வின் அடியார்களே, அது குடும்பத்தை அழித்து நாசம் செய்திருக்கிறது. மார்க்க வரம்புரையை தாண்டி விட்டோம் என்றால் அடி வாங்குவது நாம் தான். எனவே இந்த விஷயத்தில் கவனம், அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அதற்குரிய நேரம், இதை இன்னும் தஃசீலாக படிக்கக்கூடிய நேரம் இது இல்லை என்பதால் நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். வலில்லாஹில் ஹம்த். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வழிகேட்டில் உள்ளனர். 110வது விஷயம், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், அறிந்து கொள், அருள் மிக்கவனும் உயர்ந்தவனுமாக அல்லாஹ் தன்னை வணங்கும்படி தன் படைப்புகள் அனைத்தையும் அழைத்தான். அதன் பிறகு தான் நாடியவர்களுக்கு தனது பேரொருளால் இஸ்லாத்தை வழங்கினான். ஆம், படைக்கப்பட்டதற்கான நோக்கம் எல்லாம், எதற்காக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், எதற்காக இந்த பூமியில் இருக்கிறோம், இந்த பூமிக்கு ஏன் வந்தோம், இந்த பூமிக்கு ஏன் நான் இன்னார் என்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் ஏன் வாழ்கிறேன்? என் மனைவியுடன் நிம்மதியாக வாழ்வதற்காக, என் மனைவியுடன் நான் எல்லா இடத்திற்கும் சுற்ற வேண்டும், என் பிள்ளைகளை கூட்டிவிட்டு நான் இந்த பூமியையே ஒரு ரவுண்ட் அடித்து விட வேண்டும். இதற்காகத்தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேன். 4 மாடி அடுக்குமாடி வீடுகளை கட்டி என்னை கீழே பார்த்தவர்கள் எல்லாம் நான் அவர்களுக்கு முன்னால் நான் மேலே இருக்க வேண்டும். இதெல்லாம் நோக்கமா? இந்த வேலையில் இருக்கிறேன், நாளை பெரிய வேலையில் 3 லட்சம் சம்பாதிப்பு வேலை இல்லாமல் மரணித்து விடக்கூடாது. நோக்கமா? இதற்கு தான் படைக்கப்பட்டோமா? இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கிறேன், எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறார்கள், அவர்களை போல நான் பெருசு பெருசாக சம்பாதிக்க வேண்டும், அவர்களை எல்லாம் தாண்ட வேண்டும். நோக்கம் என்ன, அல்லாஹ்வின் அடியார்களே? எதற்காக வந்தோம்? நோக்கம் எதற்கு என்பதை நீங்கள் முடிவு செய்வதல்ல, உங்களை படைத்தவன் முடிவு செய்திருக்கிறான். நீங்கள் இன்னார் என்ற இந்த உடலை கொண்டு இந்த பூமியில் இருப்போமே, அதற்கானவன் அல்லாஹ், அவன் முடிவு செய்திருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? அவனை வணங்குவதற்காகவே அன்றி அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. இந்த உன்னத நோக்கத்தை மறந்து விட்டோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நம் வாழ்க்கை மிருகங்களின் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். நம் வாழ்க்கை மிருகங்களின் வாழ்க்கை. நாம் மிருகங்களை போலதான் வாழ்கிறோம். அதுவும் உண்ணுகிறது, நாமும் உண்ணுகிறோம். அதுவும் தூங்குகிறது, நாமும் தூங்குகிறோம். அதுவும் அடைக்கலம் தேடி தூங்கி வாழ்கிறது, நாமும் அடைக்கலம் தேடி வாழ்கிறோம். அதுவும் உடலுறவு கொள்கிறது, நாமும் உடலுறவு கொள்கிறோம். என்ன வித்தியாசம்? வணக்கம் ஒன்றே வித்தியாசம். அந்த ஆக்கல், அந்த அறிவு ஒன்றே வித்தியாசம். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அறிவு அல்லாஹ்வை வணங்குவதற்கு இல்லை என்றால், உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் அறிவில்லாதது அனைத்துமே உண்ணுகிறது, பருகுகிறது.
அறிவில்லாத அனைத்தும் உண்ணுகிறது, பருகுகிறது, தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது, கஷ்டம் வரும் பொழுது, தீமை வரும் பொழுது அடைக்கலம் தேடிக் கொள்கிறது, எல்லாம் செய்கிறது. அல்லாஹ் கொடுத்த இந்த ஆக்கள் இந்த சாப்பிடுவதற்கா, வகை வகையாக சாப்பிடுவதற்கு வழிகளை தேடுவதற்கு இந்த அறிவு, வகை வகையான வீடுகளை கட்டி, மாட மாளிகைகளை கட்டி, அதற்காகத்தான் இந்த அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களை சிந்தியுங்கள், அல்லாஹை வணங்க அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. 111வது விஷயம், உலகளாவிய உபதேசங்களை கொடுத்துவிட்டு மறுபடியும் ஒரு விஷயத்திற்கு வருகிறார்கள். அலி, முஆவியா மற்றும் ஆயிஷா, தல்ஹா மற்றும் ஜுபைர், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, ஆகியோருக்கும் அவர்களுடன் இருந்தவர்களுக்கும் இடையே நடந்த போர்களை பற்றி விவாதிப்பது அல்லது குறை கூறி பேசுவதிலிருந்து உன்னை தடுத்துக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனை முறை பேசியிருக்கிறோம். ஏன் இங்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் எந்த விஷயம் சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்கு தெரியும்? எந்த போர்? யாருக்கும் மாரக்கத்து ஜமல், ஜமல் போர்க்களம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களை மறுபடியும் சொல்கிறேன், சஹாபாக்களுக்கு நடந்ததை பற்றி உலமாக்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். இதில் வாயை அடக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விஷயத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களை பற்றி பேசினால் நன்மையை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது. அவர்களை விமர்சிக்க கூடாது. விமர்சனத்தை இன்று பேசி சஹாபாக்களை விமர்சிக்கிறார்கள். ஹிஸ்டரி என்று சொல்லிக்கொண்டு, வரலாறு என்று சொல்லிக்கொண்டு பல சேனல்கள் இந்த வழிகேட்டில் ஊறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார் ஜெயித்தார்கள், யாரிடம் நியாயம் இருக்கிறது, யாரிடம் அநீதி இருக்கிறது என்றெல்லாம் பேசி பேசி உங்களுக்கு இது என்ன நன்மை தரப்போகிறது? உங்களுக்கு இது என்ன நன்மையை தரப்போகிறது? அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டான். நபி அவர்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டு என் தோழர்களை ஏசாதீர்கள், என் தோழர்களை பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்களே, மறுபடியும் உபதேசிக்கிறார்கள். எத்தனை முறை சொல்கிறார்கள்? இதே நூலில் நூலாசிரியர் கவனமாக இரு, சஹாபாக்களை பற்றி பேசாதே, அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள், நபியையும் பார்த்து வாழ்ந்து விட்ட ஒரு சமூகம், அவர்களை பற்றி குறை கூறி பேசாதே, இது வழிகேடு என்று அதுதான் நடக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் என்று பேசுபவர்கள் எல்லாம் பாருங்கள், குர்ஆனை பற்றி பேசுவதில்லை, சத்தியத்தை எவ்வாறு குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி பேசுவதில்லை. உடனடியாக வரலாறு 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 வரலாறு. இந்த வரலாறால் வழிகட்ட கும்பல் எத்தனை பேர்! உலக விஷயங்களை வரலாறை பார்ப்பது போல மார்க்கத்தையும் வரலாறாக பார்த்து பார்த்து மார்க்கத்தின் அடித்தளம் என்ன என்பதை மறந்து இதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களை, அல்லாஹ்வின் அடியார்களே, சம்பவங்களை பற்றி படிக்க சொல்லவில்லை இஸ்லாம். இஸ்லாம் இப்படி நீ இருக்க வேண்டும், இதைதான் நீ முன்னிறுத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தியிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நடந்த சம்பவங்கள், நடந்த அனுபவங்களை பற்றி பேசி அதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இது உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் பாருங்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். இவர்களுக்கு ஆகியோருடன் அவர்களுடன் இருந்தவர்களுக்கும் இடையே நடந்த போர்களை பற்றி விவாதிப்பது அல்லது குறை கூறி பேசுவதிலிருந்து உன்னை தடுத்துக்கொள். அவர்கள் விஷயத்தில் தர்க்கம் செய்யாதே. அவர்களின் விவகாரங்கள் அனைத்தையும் கண்ணியமிக்கவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடு. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்கள் சஹாபாக்கள் எனது திருமண உறவினர்கள் மற்றும் எனது நெருங்கிய உறவினர்களை பற்றி குறையாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், என் தோழர்கள் அஹ்லுல் பைத்தை, அடுத்தது என் தோழர்கள் சஹாபாக்கள் பொதுவாக எல்லோரும், பின்பு அதிலும் முக்கியமாக என் குடும்பத்தார்கள், இவர்களை பற்றி பேசாதே. ஆனால் இங்கு திருமண உறவினர்கள் என்று வருகிறது. இந்த திருமண உறவினர்கள் என்பதற்கு இந்த வாசகம் ரிவாயத் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல. இந்த வார்த்தை திருமண உறவினர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ். ஆனால் எனது சஹாபா, எனது தோழர்களையும்
என் நெருங்கிய உறவினர்களை பற்றி குறையாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இதற்கு மேல் என்ன வேண்டும்? என் தோழர்களை பற்றி பேசாதே. எப்போ பார்த்தாலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பேசுவது, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களை இழிவாக பேசுவது. அல்லாஹ்வின் தூதரின் முற்ற தோழர் இல்லையா முஆவியா? உங்களுக்கு வராததா சுப்ஹானல்லாஹ், சத்திய மக்களிடம் இல்லாததா உங்களிடம் இருக்கிறது? எப்பேற்பட்ட ஒரு சஹாபி, அவர்களுக்கு மத்தியில் அவர்களை பற்றி பேசி, அவர்களை குறை கூறி, அவர்களை புறம் பேசி, நீங்கள் யாரை புறம் பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்களே, வழிகேடு. ஹிஸ்டரியை பேசுகிறோம், படிப்பினை இருக்கிறது, முன்னால் நடந்த சம்பவத்திற்கு படிப்பினை இருக்கிறது. இந்த இஹ்வானிச சிந்தனை, அவர்கள் தான் மார்க்கத்தை பார்க்க மாட்டார்கள், வரலாற்றை கொண்டு அல்லாஹ்வை வணங்க பார்ப்பார்கள், வரலாற்றை கொண்டு மக்களுக்கு அழைப்பளிப்பார்கள். வரலாறு என்பது தேவைக்கு எடுக்க வேண்டும், அதை சரியான முறையில் எடுக்க வேண்டும், உலமாக்கள் மூலம் எடுக்க வேண்டும். வரலாற்றை இந்த வரலாற்று பொய்யர்களிடம் எடுத்தோம் என்றால் வழிகேட்டில் விழுந்து விடுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் பின்பு சொல்கிறார்கள் நூலாசிரியர், அவர்களின் விவகாரங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடு, ஏனெனில் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக கண்ணியமிக்க அல்லாஹ் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்களை நோக்கி நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நிச்சயமாக நான் உங்களை மன்னித்து விட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். இஅமலு மா ஷி'தும், இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? பத்ருவாசிகள் தான் சஹாபாக்களில் மிகவும் உரிய அந்தஸ்தில் உடையவர்கள். யார்? முக்கியமானவர்களில் பத்ருவாசிகள், அந்த பத்ரு போர்க்களத்தார். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த நாளில் நான் உங்களை மன்னித்து விட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு வாக்கு! இஸ்லாத்தின் ஆரம்ப முதல் போர், கொள்கைக்கான போர், தௌஹீதிற்கான போர், தௌஹீதின் எழுச்சியை, அந்த சுடரை தூக்கி நிற்கக்கூடிய போர். எதிராளிகள் ஒரு எண்ணிக்கையில், அவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தவர்கள், குறைந்த எண்ணிக்கையில் இருந்தவர்கள் இவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக கண்ணியமிக்க அல்லாஹ் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை நோக்கி நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நிச்சயமாக நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறினான். இப்படிப்பட்ட சஹாபாக்களை பேசுவதற்கு எங்கிருந்து நமக்கு தைரியம் வருகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கிருந்து தெரியுமா வருகிறது? எங்கிருந்து தெரியுமா வருகிறது? இவர்கள் ஹிலாஃபத் சரியில்லை, அவர்கள் ஹிலாஃபத் சரியில்லை. ஷியாக்கள் சொல்வது போல் அபூபக்கர் ஹிலாஃபத்தே கிடையாது, பொய்யன். உமர் ஒரு பொய்யன். இவர்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்தை இவர்கள் எல்லாம் தட்டி பறித்துக் கொண்டார்கள். ஒரு சாரார் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிதத் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சரியான ஆட்சி இல்லை, அவர்கள் பைத்துல் மாலில் கை வைத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இதெல்லாம் உங்கள் பேசுவதற்கு உங்கள் வாயில் உப்பு உரப்பு இல்லையா? உங்கள் நாவுகளில் நரம்புகள் இல்லையா? அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களை இவ்வாறு பேசுவீர்கள் என்பதற்காகத்தான் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்களை பேசாதீர்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள், என் தோழர்களை குறை கூறி பேசாதீர்கள் என்று சொல்லி போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மீறியும் இன்று வரலாறு படிக்கிறோம் என்று சஹாபாக்கள் மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் மேல் சஹாபாக்களை உங்களுடைய வழிகட்ட இந்த ஹிலாஃபத் சிந்தனை, இந்த வழிகட்ட இந்த சிந்தனைகள் போலி ஹிலாஃபத்தின் சிந்தனை அடைய வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை நீங்கள் திட்டி ஏசி பேசுவது நாளை அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. 112வது விஷயம், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். அறிந்து கொள், ஒரு முஸ்லிமான மனிதனின் உடைமை அவன் தானாக அதனை மனம் விரும்பி தராதவரை மற்றவர்களுக்கு ஆகமானதல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, யார் சொத்தையும் புடுங்காதீர்கள், யார் சொத்தையும் அபகரிக்காதீர்கள், யாருடைய பொருளையும் அபகரிக்காதீர்கள். நாளை அபகரிப்பது அது நாளை மறுமை நாளில் ஸுல்மாக, மாபெரும் அநீதியாக உங்களை வந்து பின்னும். மறந்து விடாதீர்கள். நூலாசிரியர் சொல்கிறார்கள், அறிந்து கொள், ஒரு முஸ்லிமான மனிதனின் உடைமை, அவனுடைய செல்வம், அவன் தானாக அதை மனம் விரும்பி தராதவரை மற்றவர்களுக்கு ஆகமானதல்ல. இது எப்படி என்றால், புடுங்குவது மட்டுமல்ல, அவர் மனதால் முழுசாக அவர் மனமே இருக்காது. சரியா பாய், வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கலாமா? சரி வாங்க, கொடுத்துருங்க பாய், நான் கொடுத்துறேன். ஆனால் அவர் மனசு முழுமையாக அதில் இருக்காது. வியாபாரத்தில் ஹராம் ஒரு வியாபாரம் இருக்கிறது தெரியுமா? நீங்கள் காசை கொடுத்து அந்த பொருளை புடிங்க பாய், இந்தாங்க இந்த புடிங்க செய்யறோமே, 100 ரூபாவை புடிச்சு
ரூபாய் புடிங்க பாய், புடிங்க. இல்ல பாய் வராது, இல்ல வராது, நீங்க புடிங்க, 100 ரூபாய் புடிங்க போதும், மாஷா அல்லாஹ் பொருளை கொடுங்க. இல்ல பாய் வராது, பாய் வராது, வராது, வராது என்று சொல்லும் பொழுது அந்த 100 ரூபாயை அவர் கையில் வைத்து அந்த பொருளை வாங்குவது ஹராம். எப்படி ஹராம்? எப்படி ஹராம் ஆகும்? அல்லாஹ்வின் அடியாரே, இன்னமல் பைஉ பித்தராதி, மார்க்கத்தில் ஒரு அடிப்படை இருக்கிறது. வியாபாரம் என்பது மனப்பூர்வமாக ஏற்படுவது. வியாபாரம் என்பது மனப்பூர்வமாகவும் திருப்தியுடனும், அந்த திருப்தியுடனும் ஏற்படுவதுதான் வியாபாரம். எப்போது 2 பேருக்கு மத்தியில் அந்த திருப்தி இல்லையோ, அந்த மனப்பூர்வம் இல்லாமல் போகிறதோ, அந்த வியாபாரம் ஹராம். கவனம் கவனம். காசை கொடுத்தால் உடனடியாக அந்த பொருளை கையில் எடுத்தால் வாங்கிவிட்டு ஒருதலை பட்சமான வியாபாரம். பேரம் பேசலாம், இதற்கு பேரம் பேசக்கூடாதா? பேரம் பேசலாம், பேரம் பேசலாம். ஆனால் இந்த செயலிலிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அதை தான் சொல்கிறார் நூலாசிரியர், தானாக மனம் உவந்து தராதவரை, மனம் விரும்பி தராதவரை மற்றவர்களுக்கு ஆகமானதல்ல. ஒருவரிடம் ஹராமான சொத்து இருந்தால் அதற்கு அவனே பொறுப்பாளி. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருவனுக்கு ஹராமான சொத்து இருந்தால் அதற்கு அவனே பொறுப்பாளி. அவரது அனுமதியின்றி அதிலிருந்து எதையும் எடுப்பது யாருக்கும் ஆகமானதல்ல. ஏனெனில் ஒருவேளை அந்த மனிதன் தனது தவறுக்காக பாவ மன்னிப்பு தேடி அந்த சொத்தை அதன் உரியவர்களிடம் திருப்பி ஒப்படைக்க நினைக்கிறான். என்னவென்றால் நூலாசிரியர் சொல்கிறார்கள், இது ஹராமான தானே, குடி என்கிட்ட, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீ சம்பாதிச்சதே ஹராமானது, எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் எடுத்துக்கிறேன். அதை தான் சொல்கிறார் நூலாசிரியர். ஒருவேளை அந்த மனிதன் தனது தவறுக்காக பாவ மன்னிப்பு தேடி அந்த சொத்தை அதன் உரியவரிடம் திருப்பி ஒப்படைக்க நினைக்கலாம். அந்த சூழலில் நீ அவனது அனுமதியின்றி அதை எடுத்தால் நீயும் ஹராமான ஒன்றை எடுத்தவனாயிருக்கிறாய். கவனம். 113. சம்பாத்தியம் என்பது, வருமானம் ஈட்டுவது என்பது பொதுவாக அனுமதிக்கப்பட்டதாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, வியாபாரம் ஹலாலா ஹராமா? பொருளாதாரம் ஈட்டுவது ஹலாலா ஹராமா? ஹலால். இந்த பூமியில் பண்டை மாற்றம் இருந்தால்தான் மனிதனுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இது அடிப்படை. எனவே இது ஹலால். உன் வருமானத்தை நீ சரியான வழியில் ஈட்டுகிறாய் என்று உனக்கு தெளிவாக தெரியும் வரை அது அனுமதிக்கப்பட்டதே. பாருங்கள், உன் வருமானத்தை நீ ஹலாலான முறையில் தான் ஈட்டுகிறாய் என்பது உனக்கு தெளிவாக தெரியும் வரை உன் வியாபாரம் உனக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்படி இல்லை என்றால் சொந்தம் இல்லாத பொருளை விற்பது, வாட்ஸ்அப் பிசினஸ், போட்டோ மட்டும் போடுவது, பொருளை வாங்கியிருக்க மாட்டார். போட்டோ மட்டும் போடுவது, பொருளை வாங்கியிருக்க மாட்டார். அவர் ஆர்டர் வந்ததற்கு பிறகுதான், அவர் அதை பாதுகாத்ததுக்கு பிறகு, அந்த ஆர்டரை பாதுகாத்ததுக்கு பிறகுதான் அவர் பொருளை வாங்கவே செய்வார். இது தன்னுடைய உடைமையில் இல்லாத பொருளை விற்பது ஹராம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். லா தபி மா லைஸ இன்தக், உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ விற்காதே. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்களில் மேலும் சொல்கிறார்கள், அதன் தீமை வெளிப்படையாக தெரிந்தாலே தவிர அப்போது உனக்கு ஹராமாகிவிடும். அந்த வேலை, ஒருவேளை வருமானம் ஈட்டும் வழிமுறை தவறானதாக இருந்தால் ஒரு மனிதன் தனது உயிர் வாழ்விற்கு தேவையான குறைந்தபட்ச அளவை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்கிறார்கள்? ஒருவேளை ஹராமான வருமானம் இருக்கிறது, வருமானம் ஈட்டும் வழிமுறை தவறானதாக இருந்தால் ஒரு மனிதன் தனது உயிர் வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச அளவை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன விஷயம்? அல்லாஹ்வின் அடியார்களே, இதை உலமாக்கள் என்னவென்று சொல்கிறார்கள், விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால், இது தரூராவுடைய நிலை. அதாவது சாராயம், மது முஸ்லிம் அருந்தலாமா? ஹராம் இல்லையா? ஆனால் இதை தவிர அவன் எதையாவது இதை தவிர வேறு எதுவும் இல்லை, இப்ப இந்த நிலை தொடர்ந்தால் அவர் மரணித்து விடுவார் என்ற நிலை வந்தால் மதுவை அருந்தலாமா? மதுவை அருந்தலாமா? சரி, சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஃபுல் பாட்டில் மது இருக்கிறது. ஃபுல் பாட்டில் 1 லிட்டர், சரியா? 1 லிட்டர் பாட்டில் மது இருக்கிறது. ஒரு பாலைவனத்தில் இருக்கிறீர்கள், நடு பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். உங்களிடம் எதுவும் இல்லை,
உங்கள் உடல் உயிரை சக்கராத் என்ற அளவிற்கு அல்லது மரண தருவாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படியே நிலை தொடர்ந்தால் நீங்கள் மறைந்து விடுவீர்கள். உங்கள் முன்னால் இந்த பாட்டில் இருக்கிறது, இதில் மது இருக்கிறது, சரியா? அல்லது பன்றி இறைச்சி இருக்கிறது, சரியா? இதை இப்போது உண்ணலாமா? இதை பருகலாமா? இந்த மதுவை பருக மாட்டேன் என்று மரணித்து விடுவீர்களா? பருக வேண்டும், பருக வேண்டும். இதுதான் தரூரா. இந்த நிலை வரும் பொழுது ஹராமானது ஹலாலாகும். சரி, 1 லிட்டர் பாட்டில் என்று சொன்னேன், சரியா? ஆனால் அந்த 1 லிட்டர் பாட்டிலை முழுசாக குடிப்பீர்களா அல்லது உங்கள் உயிர் வாழ்வதற்கான அந்த மறுசக்தி வரும் வரை நிறுத்தி விடுவீர்களா? இது ஹலால் தானே, இப்போதைக்கு எனக்கு ஹலால், அதனால ஒரு 2-3 பாட்டில் இருக்கு, மொத்தமா குடிச்சிடுறேன் அப்படின்னு குடிப்பீங்களா? இல்ல அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கான அந்த அளவு எவ்வளவு தேவை அதை மட்டும் குடிப்பீர்களா? 3 பாட்டில் இருக்கு, 1 பாட்டில் குடிச்சாலே என்னுடைய உயிரை நான் காப்பாற்றிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் உதவி வந்துரும், சீக்கிரமாக ஹெலிகாப்டரிலோ எங்கேயாவது வந்து விடுவார்கள், அதற்குள் நாம் இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றி விடுவோம் என்று தெரியுகிறது. 1 பாட்டில் குடிப்பீர்களா? இல்லை ஹலால் தானே 3த்தையும் குடித்து விடுவோம் என்று குடிப்பீர்களா? 1 பாட்டில் தான் குடிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நிலை, அதை தாண்டி கரெக்டாக உங்கள் உடல் சரியாக விட்டது என்ற நிலை தாண்டி நீங்கள் குடித்து விட்டால் மறுபடியும் ஹராமுடைய நிலைக்கு வந்துவிடும், மறுபடியும் ஹராமுடைய நிலைக்கு வந்துவிடும். இதேதான் உலாசிய சொல்கிறார்கள். இதேதான், உங்களுக்கு வேற எந்த சம்பாத்தியமும் இல்லை. இப்படி இந்த நிலை தொடர்ந்தால் உங்களால் உயிர் வாழ முடியாது, உங்கள் குடும்பத்திற்கு எதுவும் இல்லை, என்னிடம் எந்த விஷயமும் இல்லை. எந்த தேவைக்காக அந்த ஹராமான சம்பாத்தியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தேவைக்கு ஏற்ப. ஆனால் இப்படியே தொடர்வார்களா? இந்த நிலையில் ஹலாலான சம்பாத்தியத்தை நோக்கி நகர வேண்டும். அதுதான் நூலாசிரியர்கள் சொல்ல வருகிறார்களே தவிர ஹராமான சம்பாத்தியை படுத்திவிட்டு எடுத்துவிட்டு நாம் முன்கொண்டுகிட்டே இருக்கலாம் என்று சொல்வது ஹராம். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் நூலாசிரியர் சொல்கிறார்கள் பாருங்கள், பக்கம் 79, நான் சம்பாதிப்பதை விட்டு விடுகிறேன், மக்கள் எனக்கு வழங்குவதை மட்டும் வாங்கிக் கொள்கிறேன் என்று நீ சொல்லாதே. லா இலாஹ இல்லல்லாஹ். நான் சம்பாதிப்பதை விட்டு விடுகிறேன், மக்கள் எனக்கு வழங்குவதை மட்டும் வாங்கிக் கொள்கிறேன். எனக்கு ஜக்காத் தருவார்கள் மக்கள், எனக்கு ஜக்காத் மட்டும் வந்துவிடும், நான் சம்பாதிக்க எல்லாம் தேவையில்லை, எனக்கு எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஜக்காத் வந்தாலே நான் வாழ்ந்து விடுவேன் என்றெல்லாம் இருக்காது. முஸ்லிமே, நீ உன் கையில் வாழ வேண்டும், உன் கையால் நீ சம்பாதிக்க வேண்டும். எதில் உல்யா கைரும் மின் எதில் சுஃப்லா, வாங்குற கையை விட கொடுக்கும் கையே பெரிது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்களே. எனவே மக்களை எதிர்பார்த்து வாழாதே. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உனக்கு அல்லாஹ் உனக்கு அந்த வழிகளை தருகிறான். நீ உழை, உன்னால் எவ்வளவு உழைக்க முடியுமோ உழை, அல்லாஹ் உனக்கு அனைத்தையும் தருவான் என்று நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள் நூலாசிரியர். எத்தனை விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள் பாருங்கள். பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களை உட்கொண்டு வருகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் நபித்தோழர்களோ அல்லது நமக்கு முந்தைய அறிஞர்களோ நமது காலம் வரை இவ்வாறு செய்ததே இல்லை. என்ன செய்ததில்லை? யாராவது காசு தருவார்கள், யாராவது ஜக்காத்து கொடுப்பார்கள், யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வின் அடியார்களே நம்மை தேடி வருகிறார்களே, நோன்பு ஆகும், கையில் நல்ல உழைப்பு, நல்ல ஆடை போட்டிருப்பார்கள், கை கால்கள் எந்த ஊனம் இருக்காது, ஆனால் யாசகம் கேட்பார்கள். யாசகம் கேட்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கேட்பவர்களுக்கு கொடுக்க சொல்கிறான். லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம் என்று சொல்லி இருக்கிறான், அனுமதிதான். ஆனாலும் அல்லாஹ் நிறைய முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆடைகளை போட்டுக்கொண்டு நல்ல நல்ல திடகாத்திரத்துடன் இருக்கக்கூடியவர் சும்மாவாக வந்து கேட்கக்கூடிய அந்த நிலை நம் முஸ்லிமிடம் வந்துவிடக் கூடாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் என்றும் இதற்கு முன்னால் இந்த அறிஞர்களிடமும் இந்த பழக்கம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சற்று தாழ்வானதாக தோன்றும் ஒரு வேலையை செய்து சம்பாதிப்பது மக்களிடம் கையேந்துவதை விட சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சற்று தாழ்வானதாக தோன்றும் ஒரு வேலை மனிதர்கள் நினைக்கலாம், என்ன இந்த வேலையெல்லாம் செய்யறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு மக்களிடம் நான் வாங்கி செய்வதை விட எனக்கு இந்த வேலை மாபெரும் சிறந்த வேலை, ஏனெனில் என் கையால் உழைப்பதை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதாக வருகிறது, அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று தாழ்வானதாக தோன்றும் ஒரு வேலையை செய்து சம்பாதிப்பது மக்களிடம் கையேந்துவதை விட சிறந்தது. எப்பேற்பட்ட ஒரு வரிமுறையில் இஸ்லாம் இருக்கிறது என்பதை பாருங்கள். 114வது விஷயம், ஐநேறு தொழுகைகளை எவரை பின்பற்றியும் இமாமாக நிறுத்தி நீ தொழலாம், ஆனால் அவர் ஒரு ஜஹ்மியாக இருந்தால் தவிர. பாருங்கள், இன்று இல்லை, இணை வைப்பாளர்கள் பின்னால் தொழக்கூடாது என்ற மார்க்க உலமாக்களின் ஃபத்வா. தர்காக்கள் சென்று மையத்துகளை அழைப்பவர்கள் பின்னால் அவர்கள் தொழ வைக்கக்கூடிய தொழுகைக்கு பின்னால் தொழக்கூடாது என்று ஏன் சொல்கிறோம்? அப்படி என்றால் சுன்னத் ஜமாத் பள்ளிகளில் தர்கா வழிபாடுகளை மக்களுக்கு மத்தியில் மையத்துகளை அழைப்பவர்கள், நபிமார்களை அழைத்து பிரார்த்தனை செய்பவர்கள், இவர்களுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகை உலமாக்கள் தெளிவாக கூடாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இதோ நூலாசிரியர் சொல்கிறார்கள், பாருங்கள். ஐநேர தொழுகைகளை எவரை பின்பற்றியும் நீ தொழலாம், ஆனால் அவர் ஒரு ஜஹ்மியாக இருந்தால் தவிர. ஜஹ்மியிடம் பின்னால் தொழக்கூடாது என்று நூலாசிரியர் சொல்கிறார்கள். ஏன்? இல்லை, ஜஹ்மியாக்களை காபிர்களாகவே பார்த்து விட்டார்கள் உலமாக்கள். ஏனெனில் அவன் அல்லாஹ்வின் உள்ளமையே மறுத்து விட்டான். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்குரியான அனைத்து பண்புகளும் அவர்களிடம் வந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் பின்னால் தொழ முடியாது. அதேதான் உலமாக்கள் இன்று இருப்பவர்களும் சொல்கிறார்கள். யார் ஒருவர் மையத்தை அழைக்கிறாரோ, நபியை அழைக்க பிரார்த்தனை செய்கிறாரோ, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நாம் ஏற்கனவே சொன்னோம், பொதுமக்களிடம் இந்த சட்டம் வேறு என்றாலும் பொதுமக்களிடம் நாம் அந்த ஆதாரத்தை நிறுவிதான் அவர்களை நாம் சொல்ல வேண்டுமே தவிர, பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைகள், அழைப்பாளர்கள், இவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முதலில் என் தொழுகையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இவர்களின் பின்னால் தொழுவது கூடாது என்பதே மார்க்கம் அறிந்த ஒரு விஷயம் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. உண்மையிலே இது கவலைக்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம். நம் நாட்டில் எந்த வணக்கம் இருக்கிறது? அல்லாஹை மட்டும் வணங்குவோர் இருக்கிறார்களா, அல்லது தர்காக்களை வணங்குபவர்களும் இருக்கிறார்களா, நபிமார்களை வணங்குவோர் இருக்கிறார்களா? யா கௌஸ், யா அப்துல் காதிர் ஜீலானி என்றே எத்தனை பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். அவர்கள் இமாமாக முன்னின்று பின்னென்று நிறுத்தக்கூடிய தொழுகை தொழுவது ஹராம் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இதோ நூலாசிரியர் சொல்கிறார்கள், ஜஹ்மியின் பின்னால் தொழாதே, ஏனெனில் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் பண்புகளை மறுக்கும் மாத்திலாவார். அவருக்கு பின்னால் நீ தொழுதால் உனது தொழுகையை மீண்டும் ஒரு முறை தொழுதுகொள். இது எப்போது? ஆட்சியாளர் கட்டளையிடுகிறார், பின்னால் தொழுவு. அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஜமாத்தாக தொழுவது, இமாமுடன் தொழுவது, இதெல்லாம் ஆட்சியாளர் பார்க்கக்கூடிய விஷயம். அவர் கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் அக்காலத்தில் ஆட்சியாளர்கள் இமாம் பின்னால் ஆட்சியாளர் தொழுக வைப்பார். அவர் பின்னால் தொழுவாதவனை தண்டிக்கப்படுவார். ஏன் தொழ மாட்டேங்கிறாய், ஏன் ஆட்சியாளருக்கு பின்னால் தொழ மாட்டேங்கிறாய், என்ன நீ யார், எந்த குரூப், நீ எந்த வழிகட்டவன் என்றெல்லாம் பார்ப்பார்கள். ஆனால் இது இப்போது இந்த இடத்தில் உள்டான். ஜமியாக்கள் பின்னால் தொழாதே, அப்படியே நீ பயந்து தொழுது விட்டாலும் மறுபடியும் தொழுதுகொள். ஏனெனில் அப்பாசிய கிலாபத்தில் அந்த ஆரம்ப காலத்தில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ஜஹ்மியா கை ஓங்கி இருந்தது, அவர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள். எனவே அப்படி நீ பயந்து நீ பின்னால் தொழுதாலும் மறுபடியும் உன் தொழுகையை தொழுதுகொள் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஜும்ஆ தொழுகையில் உனது இமாம் ஒரு ஜஹ்மியாக இருந்து, கவனியுங்கள், ஒருவேளை உன்னுடைய ஜும்ஆ தொழுகையில் ஒரு இமாம், உனது இமாம், உனக்கு தொலை வைக்கக்கூடிய இமாம் ஜஹ்மியா, அல்லாஹ்வின் பண்புகளை ஒட்டுமொத்தமாக மறுப்பவன் ஜஹ்மியாக இருந்து அவர் ஒரு ஆட்சியாளராகவும் இருந்தால், அப்போது அவர் பின்னால் தொழு, பிறகு உனது தொழுகையை மீண்டும் ஒரு முறை தொழுது கொள். உனது இமாம் ஆட்சியாளராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுன்னாவை பின்பற்றுபவராக இருந்தால் அவருக்கு பின்னால் தொழு, உனது தொழுகையை மீண்டும் தொழ தேவையில்லை. பாருங்கள், ஜஹ்மியாக ஒரு அந்த மனிதன் இருந்தால், அப்படி என்றால் என்ன? வழிகெட்ட கொள்கை, காபிர், இறை நிராகரிப்புக்கு தள்ளக்கூடிய கொள்கையை ஒருவர் வைத்திருந்தால் அவர் பின்னால் தொழக்கூடாது, அவர் பின்னால் தொழக்கூடாது. இதை யோசித்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை கேள்விகள், எத்தனை சங்கடங்கள் நமக்குள் வருகிறது. நம் மக்களின் நிலைமையை பார்த்தால் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. 115வது விஷயம், அபூபக்கர் மற்றும் உமர் ஆகிய இருவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆம், இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்? எங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்? யாருக்கு தெரியும்? எங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறை. நாம் எப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியேறி விட்டார்கள். ஏன் வெளியேறி விட்டார்கள்? ஏன் ஏன் ஏன்? மாஷா அல்லாஹ், ஒரு மையத், ஒரு மையத், அந்நியான் ஒரு மையத் வீட்டிற்குள் வந்ததால் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே இருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே? சரி, அவர்கள் உள்ளே வந்தா வெளியே போக சொல்லவில்லை உங்களை. வரலாம், அந்நியான்கள் வரலாம். எப்படி வரலாம்? கணவனுடைய அடிப்படையில் வரலாம். ஆனால் உங்களை, நீங்கள் அந்த இடத்திலே உங்களை வெளியே காட்டுவீர்களா? உங்களை வெளிப்படுத்துவீர்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க என்று வந்து நிற்பீர்களா? ஹராம், ஹராம். கணவனின் ஃப்ரெண்டு, கணவனின் தம்பி, கணவனின் தம்பியிடம் அல்ஹமு மௌத். அல்லாஹ்வின் தூதர் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹமு மௌத். கொழுந்தி, கொழுந்தன், மாப்பிள்ளையின் தம்பி கொழுந்தன், கொழுந்தனிடம் மரணம் இருக்கிறது, கொழுந்தனிடம் மரணம் இருக்கிறது. யார் சொன்னது? யார் சொன்னது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹமு மௌத். எங்கே இதெல்லாம்? எங்கே இதெல்லாம்? கணவன், கணவனுக்கு தம்பி, எனக்கும் தம்பி, அப்படியா? எங்கே இருந்து எடுத்தீர்கள் இந்த சட்டம் எல்லாம்? கணவனுக்கு தம்பி, எனக்கு தம்பி. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாருங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை. மேலும் சொல்கிறார்கள், எனவே நீ அந்த அடக்க ஸ்தலத்திற்கு, கபருக்கு சென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்ன பிறகு அவர்கள் இருவருக்கும் சலாம் சொல்வது உன் மீது கடமையாகும். கடமையா? கடமையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது இந்த இடத்திலே சுன்னா என்பதை நாம் பார்த்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது இங்கு யாரை பற்றி பேசுகிறோம் என்றால் இருவருக்கும் சலாம் சொல்வது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நீ சலாம் சொல்வது உன் மீது கடமையாகும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கடமை இல்லை. நாம் அந்த பக்கம் செல்வோம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு நாம் போகும் பொழுது அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் ஜியாரத்தின் அடிப்படை இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜியாரத்தை பற்றி முழுவதுமாக நம்முடைய இஸ்லாம் தமிழ் பதிப்பகத்தின் 2வது வெளியீடு எளிய உம்ரா வழிகாட்டி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த மாதம் அல்லது இன்னும் 1.5 மாதத்தில் நூல் வெளிவரும். அந்த நூலில் தெளிவாக இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறேன். எப்படி ஜியாரத் செய்ய வேண்டும், ஜியாரத்தின் ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை அனைத்தையும் விளக்கியிருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் அதில் ஆதாரப்பூர்வமாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார் உலமாக்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் அவர்களை சலாம் சொல்வது கடமை என்பது கிடையாது, அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. பாருங்கள் சஹாபாக்கள் விஷயத்திலே, ஏனெனில் கபர் என்பது அல்லாஹ்வின் அடியார் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கத்தில். இதை நூலாசிரியர் இங்கு கடமை என்று சொல்கிறார்கள். ஆனால் கடமை என்பதற்கு இங்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய கபரை நாம் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அங்கு இருக்கிறார் என்பதனால் நாம் சலாம் சொல்வோம். அதற்கு என்னென்ன ஒழுங்குமுறைகள், அந்த அதுக்காரர்கள் அனைத்தையுமே நாம் அந்த நூலில் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் எளிதாக்குவானாக அந்த நூலின் வெளியீட்டை இன்ஷா அல்லாஹ் தஆலா. 116வது விஷயம், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும். ஆனால் எவர் ஒருவரின் வாளுக்கோ அல்லது தடிக்கோ எதிர்வினைக்கோ அஞ்சுகிறாரோ அவரை தவிர அவருக்கு இதில் விலக்குண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? எதை பற்றி பேசுகிறார்கள்? நன்மையை ஏவதும் தீமையை தடுப்பதும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு தனிச்சிறப்பாகும். ஆம், நம் சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், குன்தும் ഖൈറ உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். சரி, 3 நிலைகள் இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே.
உங்களில் எவர், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்களில் எவர் ஒரு தீமையை கண்டால் அதை தனது கரத்தால் தடுக்கட்டும். சரி, அதற்கு முடியாவிட்டால் தனது நாவால் தடுக்கட்டும், அதற்கும் முடியாவிட்டால் தனது உள்ளத்தால் வெறுக்கட்டும். சரி, இங்கு கரத்தால் தடுப்பது யாருக்குரியது? கரத்தால் என்றால் எப்படி? அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இல்லை என்றால், கரத்தால் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தெருவிற்கு தான் போகிறார். கரத்தால் தடுக்க வேண்டும் என்று சொன்னாலே தெருவிற்கு போய்விடுகிறார். ஆனால் கரத்தால் தடுப்பது அடிப்படை வீட்டில் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார். உங்கள் வீட்டில் தீமை உலமாக்க சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தனது வீட்டில் தனது மனைவி, தனது பிள்ளைகள் மற்றும் தன்னை சார்ந்திருப்பவர்களிடம் கரத்தால் தீமையை தடுப்பது கடமையாகும். இதை முதலில் நிலைநிறுத்துங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மனைவி தவறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களை தடுப்பதற்கு நம் மனம் இருக்காது. ஆனால் ஊரை பார்த்தால் அநியாயத்தை கண்டா பொங்கலும், அநியாயத்தை கண்டுவிட்டால் கோபம் வந்துவிடும். வீட்டில் அநியாயம் நடக்கும், அதை தடுப்பதற்கான ஈமான் இருக்காது. ஆனால் வெளியே வந்து விட்டால் அதை தடுக்க வேண்டும், இதை தடுக்க வேண்டும் எண்ணம் இருக்கலாம். அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் வெளியே தடுப்பதற்கென்று காரணிகள் இருக்கிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒருவர் சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் கொண்டவராக இருந்து அவர் ஒரு தீமையை தடுக்கும் பொழுது, உதாரணத்திற்கு மது பாட்டில்களை உடைப்பது அல்லது இசைக்கருவிகளை அகற்றுவது, அது ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்காது என்றால் அவர் கரத்தால் தடுக்கலாம். பாருங்கள், கரத்தால் தடுக்க வேண்டும் என்றால் வெளியிலே, வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் தடுக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள் அல்லது உங்களுடைய பராமரிப்பின் கீழ் வாழக்கூடிய உங்கள் குடும்பத்தார்கள் நீங்கள் தடுக்கலாம். ஆனால் வெளியிலே செல்லும் பொழுது அதற்கென்று ஒரு அடிப்படை இருக்கிறது. நீங்கள் இதை செய்வதனால் ஃபித்னா ஏற்படாமல், நீங்கள் பெரிய அந்தஸ்தை உடையவராக இருக்கிறீர்கள், மக்கள் நடுவிலே நீங்கள் ஒரு தவறான விஷயத்தை நீங்கள் தடுத்தால் மக்கள் எல்லோரும் உங்கள் மீது சரி அவர் சொல்றார் கேட்டுப்போம் என்ற அந்த நிலை இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களை கரம் என்பது தடுப்பது என்பது முதலில் உங்கள் வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் வெளியிலே, வீட்டிலே அவ்வளவு நடக்கும் வீட்டிலே தடுப்பதற்கு. ஆனால் வெளியே வந்து விட்டால் கைலியை வருந்து கட்டி வெளியே வந்து விடுவார். மாஷா அல்லாஹ், அந்த வேகம், அந்த வீரம், அந்த துணிச்சல் எல்லாம் வெளியே தான். வீட்டிற்குள் வந்தால் பொட்டி பாம்பா. என்ன எல்லாரும் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அந்த துணிச்சலை, நமக்கும் அந்த துணிவை நமக்கு அல்லாஹ் அதிகமாக வழங்குவானாக. அந்த பழக்கத்தை நாம் அதிகமாக கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு குடும்பத்தோடு பாசமாகவும் சிறு சிறு வேலைகளை செய்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் தவறென்று வந்துவிட்டால் அதை உடனடியாக கண்டிக்கக்கூடியவராக இருப்பார்கள் தன் வீட்டில். இதனால்தான் புதிதாக திருமணம் முடிப்பவரிடம் நாம் அடிக்கடி சொல்வது, முதல் நாளில் இருந்தே திருத்துங்கள். புதிதாக நமக்கு இல்லை, புதிதாக திருமணம் வரக்கூடிய நம் வாலிபர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முதல் உபதேசம், ஒரு நாளை விட்டு விடாது, முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து விடுங்க. 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம். 6 மாசம் நீங்க மாறிடுவீங்க. நீங்கள் எது செய்தாலும் அவர்கள் இதை நான் இப்படி பார்க்கவில்லை என்று போட்டு விடுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், கவனம். குடும்ப வாழ்க்கை அழகாக வாழ தெரிபவன் தான் முஸ்லிம். குடும்ப வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போக தெரிந்தவன் தான் முஸ்லிம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதை இங்கே உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே சரி, யார் எந்த நேரத்திலும் கரத்தால் தடுக்க தகுதி பெற்றவர்? ஆட்சியாளர் தான் எல்லா நேரத்திலும் கரத்தால் தடுப்பதற்கு தகுதி பெற்றவராக இருக்கிறார்கள். சரி, மேலும் ஒருவரால் நாவால் அல்லது கரத்தால் தீமையை தடுக்கும் போது அதனால் அவருக்கு பயங்கரமான உடல் ரீதியான தாக்குதல், வாள் அல்லது தடி, இதற்கெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார் என்றால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அவர் அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ளலாம். அந்த நிலையில் உள்ளத்தால் வெறுப்பது அவருக்கு போதுமானது. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதை உள்ளத்தால், சரி, ஒரு இக்திலாத் நடக்குது, ஒரு ஃப்ரீ மிக்சிங் உங்க கண்ணு முன்னாடி நடக்குது, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்திருக்கிறார்கள். சரியா? நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீர்கள், கவனியுங்கள், நீங்கள் கல்யாணத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள். சரி, இப்போது நீங்கள் தடுக்க முடியுமா? உங்களை கல்யாணத்துக்கு அழைத்திருக்கிறார், தடுக்க முடியுமா? பிராக்டிகலா பேசுங்க.
தடுக்க முடியுமா? சரி, தடுக்க முடியாது. ஆனால் மனதில் கூட அதை வெறுக்கவில்லை என்றால் இது உங்கள் ஈமானை அழித்துவிடும் என்று உலமாக்கள் எச்சரிக்கிறார்கள். தடுப்பது 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்துவிட வேண்டும். கையால் தடுக்க முடியவில்லை என்றாலும் நாவாலும் சொல்ல முடியவில்லை, அந்த நிலையில் நான் இல்லை, அந்த நிலையில் நான் இல்லை. மூன்றாவது, நாவில்லாலும் மனதிலாவது அதை வெறுக்க வேண்டும். இவர்கள் செய்வது பாவம், யா அல்லாஹ் இதை நான் வெறுக்கிறேன் என்ற அந்த எண்ணம் வரவில்லை என்றால் உள்ளத்தில் நிஃபாக் ஏற்பட்டுவிடும், உள்ளத்தில் அழிவு ஏற்பட்டுவிடும், உள்ளத்தில் கெட்டது குடிபுகுந்துவிடும் என்று உலமாக்கள் எச்சரிக்கிறார்கள். சரி, அதுவே அந்த நிக்கா உங்களுடைய நிக்கா அல்லது உங்கள் பிள்ளைக்கு பொறுப்புதாரியாக நீங்கள் நடத்துகிறீர்கள். இப்போது வேற ஒரு எக்ஸாம்பிள், நீங்க விருந்தாளியாக போனீங்க, இப்போ உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் நடத்துறீங்க. இப்போ எப்படி? நாவால மட்டுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இது கரம் ஆரம்பிக்கும். ஏனெனில் இது உங்கள் நிக்கா, உங்கள் பிள்ளையின் நிக்கா, நீங்கள் பொறுப்புதாரி. இதை கரத்தால் தடுப்பது உங்கள் அடிப்படை. எனவே வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. நன்மை தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு தீமையை கரத்தால் தடுக்க முடியாத நிலையில் ஒரு முஃமின் தனது நாவால் சத்தியத்தை சொல்ல வேண்டும். இது வெறும் பேச்சோடு மட்டும் நின்றுவிடவில்லை. உலமாக்கள் இதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறார்கள். எழுத்துப்பணி, சமூகத்தில் பரவி இருக்கும் விதத்துகள், வழிகேடுகள் மற்றும் தீமைகளை எழுத்தின் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவது, வெறும் உணர்ச்சி வசப்படாமல் முறையான மார்க்கறிவு மற்றும் ஆதாரங்களுடன் இது தீமை, இது ஹராம் என்று மக்களுக்கு விளக்குவது. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களை உலமாக்கள் சொல்கிறார்கள், யாரால் ஒருவர் கரத்தால் அல்லது நாவால் தீமையை தடுக்க முடியாத அளவிற்கு பலவீனமாக இருக்கிறாரோ, பாருங்கள், தடுக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பார், ஆனால் அதை கூட செய்ய முடியாத ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தனது உள்ளத்தால் அந்த தீமையை வெறுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. எனவே இந்த விஷயத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவான விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்கள் அனைவருக்கும் சலாம் கூற வேண்டும். இது என்ன? 117வது விஷயம், அல்லாஹ்வின் அடியார்கள் அனைவர்களுக்கும் சலாம் கூற வேண்டும். சலாம் கூறுகிறோமா? எனக்கு தெரியணும். எனக்கு தெரியணும் யாரு? என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் சலாம் சொல்லணும். வேற யாரா இருந்தா அவர் சொல்லிட்டோம், முதல்ல நான் ஏன் சொல்லணும்? அவர் முதல்ல சொல்லிட்டோம், நான் எப்படி சொல்ல முடியும்? போட்டி வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, சலாமை, சலாம் என்பது தெரிந்தவர்களுக்கு சொல்வது சலாம். உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வதுதான் சலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இங்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அமர்ந்திருப்பவர்களுக்கு யார் சலாம் சொல்ல வேண்டும்? நிற்கக்கூடியவர்கள் சலாம் சொல்ல வேண்டும். அந்த நடைமுறை இருக்கிறது, அந்த பழக்கம் இருக்கிறது. ஒருவர் உள்ளே இருப்பவர்கள் வெளியே இருந்து உள்ளே வருகிறார்கள், யார் சலாம் சொல்ல வேண்டும்? உட்கார்ந்து இருப்பவர்களா, உள்ளே வருபவரா? உள்ளே வருபவர் சலாம் சொல்ல வேண்டும். அதற்காக காத்திருப்பார். ஆனால் நீங்கள் சலாம் சொல்லாமல் வருவீர்கள். ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருப்பவர்கள், நடந்து கொண்டிருப்பவர்கள் இருப்பார், யார் சலாம் சொல்ல வேண்டும்? நடந்து கடந்து செல்பவர்கள் சலாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் அடிப்படை அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த நடைமுறைகளை நாம் பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். 118வது விஷயம், தக்க காரணமின்றி ஜுமா தொழுகையையும் பள்ளிவாசலில் ஜமாத்தோடு கூட்டாக தொழுவதையும் எவர் விடுகிறாரோ அவர் ஒரு பிதத்வாதி ஆவார். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, தக்க காரணமின்றி ஜுமா தொழுகையும் பள்ளிவாசலின், கவனியுங்கள், பள்ளிவாசலுக்குள் செல்ல முடியாத அளவிற்கு நோயிட்டு இருப்பது அல்லது அநியாயக்கார ஆட்சியாளருக்கு அஞ்சுவது ஆகியவையே தகுந்த காரணங்களாகும். இவை தவிர மற்ற எதுவும் பள்ளிக்கு வராமல் இருக்க தகுந்த காரணமாகாது என்று இமாம் பர்பஹாரி அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்கிறார் உலமாக்கள்? வழிகேடர்களின் அடையாளம் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஜுமா மற்றும் ஜமாத் தொழுகைகளை புறக்கணிப்பது என்பது அடிப்படையில் பிதத்வாதிகளின் பண்பாகும். தக்க காரணமின்றி நான் ஜுமாக்கு வரமாட்டேன், நான் ஜுமா தொழுகை தொழமாட்டேன், 3 ஜுமாவை தொடர்ந்து விட்டவர் அவர் உள்ளத்தில் அல்லாஹ் கருப்பை பதிவு செய்து விடுகிறான், அவன் உள்ளம் பறிக்கப்பட்டு விடுகிறது, அவன் உள்ளம் கருமையாக விடுகிறது என்று தபா அல்லாஹு குலூபஹும் என்று வருகிறது ஹதீஸில். அதே போல ஜமாத்தை நான் தொழமாட்டேன்,
நான் ஜமாத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கவனம். அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக ஷியாக்களிடம் பழக்கம் இது. ஷியாக்கள் தான் என்ன செய்வார்கள், ராஃபிதாக்கள் தங்களது மறைந்துள்ள இமாம் வரும் வரை ஜுமா தொழுகையோ அல்லது ஜிஹாதோ கிடையாது என்ற கொள்கையை நீண்ட காலமாக கொண்டிருந்தார்கள். நாம் உலமாக்கள் இதை விவரிக்கிறார்கள். மேலும் ஹுமைனி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியலுக்காக அவர்கள் ஜுமா தொழுவது போல காட்டிக்கொண்டாலும் அது அவர்களது அடிப்படை கொள்கை அல்ல, அது ஒரு அரசியல் தந்திரம் என்றே உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷேக் ரபி விளக்குகிறார்கள். ஷியாக்களின் அடிப்படை, அல்லாஹ்வின் அடியார்களே, பல பேருக்கு தெரியுமா என்று தெரியாது, ராஃபிதாக்களிடம் ஒரு பண்பு இருக்கிறது, தக்கியா என்று சொல்வார்கள். தக்கியா என்றால் என்ன? தக்கியா என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. தக்கியா என்றால் உள்ளத்தில் எங்களுடைய சத்தியத்தை நாங்கள் மறைத்து வைத்து வெளியில் நாங்கள் அதற்கு வேறு மாதிரி வேஷம் போட வேண்டும். கிட்டத்தட்ட இது முனாஃபிக், நயவஞ்சகம், இரண்டு முகம். ஆனால் அவர்கள் இதை ஒரு வணக்கமாகவே செய்கிறார்கள். ஏனென்றால் எங்கள் இமாம் வருவதற்காக நாங்கள் இங்கு ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுடைய சத்தியத்தை இப்போது நாங்கள் மறைத்து வைக்க வேண்டும். அவரின் கொள்கையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 12 இமாம்களில் கடைசியாக இமாம் வருவார். யார்? முகமது இப்னு ஹசன் அல் அஸ்கரி படித்தோம். அவர் இன்னும் எங்க இருக்கிறாராம்? பூமியில் உள்ள ஒரு அறையில் அவர் மறைந்திருக்கிறார். அவர் வெளிப்படுவார். அவர் வரும் வரை எங்களுக்கு ஜுமா கடமை இல்லை. அவர் வந்தால்தான், பாருங்கள், எங்களுக்கு வர வேண்டிய அந்த இமாம், அந்த மஹதி அவர் வந்தால்தான் நாங்கள் ஜுமாவை தொழுவோம் என்பது அவர்கள் நூலில் எழுதப்பட்ட அடிப்படை கொள்கை. அவர்கள் நூலில் எழுதப்பட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஒரு ஷேக் ரபி அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். எப்போது அவர்கள் அந்த சஃபவித் என்பவர்களிடம் ஈரானை கைப்பற்றினார்களோ, ஈரானை கைப்பற்றிய பிறகு இந்த ஷியாக்களின் ஆக வழிகட்ட கும்பலான இந்த ராஃபிதாக்கள், இந்த இஸ்னா அஷரியா, இந்த 12 என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு டிப்ளோமசி ரீதிக்காக, நாடுக்கும் மற்ற டிப்ளோமசிக்காக சில விஷயங்களை இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாங்கள் விபச்சாரி எல்லாம் சொல்லவில்லை என்று வெளிப்படுத்தினது. ஆனால் நூல்களில் எல்லா இடங்களிலும் ஒரு பொதுமக்கள் முதற்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவதூறை சுமத்தினவர்கள் தான் இவர்கள். ஆனால் வெளிப்படையில் இவர்களை சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் இந்த தக்கியா என்ற ஒரு குணம் அவர்களிடம் இருக்கின்றது. அதுவும் இந்த ஜுமா, இந்த ஜமாத் தொழுகை விடுவதை உலமாக்கள் இதோடு கம்பேர் செய்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கும்போது, அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எதற்கான ஆட்சிகள்? இந்த ஜுமாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும், ஜமாத் தொழுகையை நாம் விடக்கூடாது என்பதை இங்கு உலமாக்கள் திட்டவட்டமாக விவரிக்கிறார்கள். 119வது விஷயம், எவர் ஒருவர் இமாமை பின்பற்றி நின்று தொழுகையில் அவரை பின்பற்றவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை, அதாவது அவரது தொழுகை செல்லாது. பாருங்கள், எதிரில் வழிகேடான கொள்கை சுமத்துகிறார். நான் இவர் பின்னால் தொழமாட்டேன். எப்போது தொழக்கூடாது என்றால் அவரிடம் இணை வைப்பு இருக்கும் பட்சத்தில். இணை வைப்பு இருக்கும் பட்சத்தில் ஆம், அவர்கள் பின்னால் நாம் தொழ முடியாது என்பதை அல்லாஹ் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, 120வது கடைசி விஷயம், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் கை, நாவு மற்றும் உள்ளத்தால் செய்ய வேண்டும். ஆனால் அது வாள் ஏந்தாமல் ஆயுதமின்றி இருக்க வேண்டும். பாருங்கள், குண்டு போடுவது, மக்களை கொல்வது, இவர்கள் ஒரு காலமும் நன்மையை தர முடியாது. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் அடியார்கள் ஒரு காலமும் இவர்கள் நன்மையை பயிற்றுவிக்க முடியாது. தீமையை தான், நன்மை தீமை தடுப்பது என்பது அளவிருக்கிறது. நன்மையை தீமையை தடுக்கிற முதலில் உங்கள் குடும்பத்தில் தடுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு தான் நான் கடமையானவன், அதற்குத்தான் நான் பொறுப்பானவன், அதற்கு தான் நான் பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளேன். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மீதம் இருக்கக்கூடிய இந்த சொச்சத்தையும் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் கடைசி இந்த 3 வகுப்புகளை நாம் முடிப்போம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறி செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை சத்தியத்தில் நிரூபிப்பானாக. இன்னும் அதிகமாக கொள்கை சார்ந்த விஷயங்களும் இஸ்லாத்தை தெளிவாக படிக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்க அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.